போக்குவரத்து ஊழியர்களின் போராட்டத்தின் தாக்கம் குறித்து நம்முடன் தொலைபேசி வாயிலாக இணைந்துள்ள சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குநர் ஆல்பிக் ஜான் வர்கீஸிடம் கேட்கலாம். வணக்கம் சார். இன்று காலை முதல் போக்குவரத்து இயக்கம் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கா சார்? வணக்கங்க. சென்னையை பொறுத்தவரைக்கும் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக அனைத்து டிப்போகளிலும் அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்துகள் இயங்குதுங்க. அது 100% 100% ஷெட்யூல்டு ஆபரேஷன்ஸ். எல்லா ரூட்லுமே எல்லா சர்வீசஸுமே இயங்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நாங்கள் எங்களோட எம்ப்ளாயிஸு கிட்ட இது ஒரு இப்போ பேசஞ்சர்ஸுக்கு பயணிகளுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாத வண்ணம் எல்லாரும் டியூட்டிக்கு வர சொல்லி நாங்கள் ரிக்வஸ்ட் விட்டுருந்தோம் நிர்வாகம் சார்பாக. அது எம்ப்ளாயிஸ் சைட்ல இருந்து நல்ல ஒரு கோஆப்ரேஷன் இருக்கு. எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஒர்க்குக்கு வந்திருக்கிறாங்க. எங்களோட ஆப்ரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 100% பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோங்க. சார், இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஏதேனும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல, இந்த வேலை நிறுத்தம்ன்றது இந்த சட்டத்துக்கு எதிரானது. அதனால சட்ட ரீதியான நடவடிக்கைகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் மேல சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஏற்கனவே நிர்வாகம் மூலமாக சுற்றறிக்கையாக வெளியிடப்பட்டது. அதனால்தான் எம்ப்ளாயி சைட்ல இருந்து நல்ல ஒரு கார்பரேஷன், நல்ல எல்லாருமே ரொம்ப ஏர்லியராகவே வந்து நம்ம ஷெட்யூல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப வேகமாகவே கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுங்க. அதுக்கு தொழிலாளர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவருக்கும் நிர்வாகம் சார்பாக நன்றியை தெரிவிக்க வேண்டும். சார், இந்த வெளியூர் பயணிகள் வந்தடையக்கூடிய கோயம்பேடு, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையங்களில் சேவை எப்படி இருக்கு? இல்லை, இந்த 2 பேருந்து நிலையங்களிலுமே நார்மல் ஆப்ரேஷன்ஸ் 100% நார்மல் ஆப்ரேஷன்ஸ் இருக்குங்க. 2 பேருந்து நிலையங்களும் நாங்கள் நேரடியாக ஆய்வு செய்து அமைச்சர் அவர்களும் ஆய்வு செஞ்சிருக்கிறார்கள். இந்த பேருந்து நிலையங்களில் வரக்கூடிய பயணிகளை உடனுக்குடனே அவருக்கு எங்கே சென்னையில இருக்கக்கூடிய எந்த பகுதிகளுக்கு போனோமோ அங்கே போகிறதுக்கு வசதியாக பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய அத்தனை ட்ரிப்ஸுமே இந்த பேருந்து நிலையங்கள்ல இருந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குதுங்க. ஸோ அதனால வெளியூரில் இருந்து வரக்கூடிய பயணிகளுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க. சார், சென்னையில் இருக்கக்கூடிய இந்த 32 பணிமனைகள்ல இருந்து எத்தனை பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டு வருது? சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட 3200 பேருந்துகள் மாநகர போக்குவரத்து கழகம் மூலமாக இயக்கப்பட்டிருக்கிறோம். இது சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பணிமனைகளிலும் நல்ல ரெஸ்பான்ஸு. கிட்டத்தட்ட 98% பேருந்துகள் மாநகர போக்குவரத்து கழகம் மூலமாக இயக்கி இருக்கிறோங்க. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சார்.